ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கந்தஸ்டிகளில் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க என்ன செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த உலகம் நம்மளை வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். நம்மளை நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அவங்களெலாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகரிக்க சில விஷயங்களை செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேரளத்து தமிழச்சி சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்காங்க. இதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதில் நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம். பச்சை கற்பூரம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் தரக்கூடியது. அப்புறம் அது கூட கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் மஞ்சளும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பச்சை கற்பூரம், ஜவ்வாது எல்லாமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சில சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ இதை நம்மகிட்ட இருக்க பூவை வச்சு அலங்காரப்படுத்தி ஏதோ வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் வாரவங்க பார்க்குற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம ஜவ்வாது, பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு நறுமணமாகவும் இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்காங்க. இதில் தண்ணி ஊற்றி ஒரு நல்ல லெமனை போட்டு நம்ம ஹாலில் வச்சுருவோம். இப்படி வைக்கிறதுனால கண் திருஷ்டிகளில் நீங்கி பாசிட்டிவ் வைப் அதிகரிக்கும். இப்போ நிறைய கடைகளில் இதை பார்த்துருப்பீங்க. கேரளாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கூட நான் பார்த்தேன், இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்தது நம்ம மாவிலை தோரணம் கட்டுறதுக்கு மாவிலையை கழுவி வச்சுட்டு அதில் பொட்டு வைக்கிறதுக்காண்டி மஞ்சள் கூட கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்காங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட நம்ம ஜவ்வாது சேர்த்துக்கலாம். கற்பூரம் வேறு, பச்சை கற்பூரம் வேறு. நான் உங்களுக்கு பச்சை கற்பூரம் காமிக்கேன். இதுதான் பச்சை கற்பூரம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். இப்போ இதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தோரணம் கட்ட போகிற நூலில் மஞ்சள் தடவி வச்சுட்டேன். மாவிலை வந்து நல்ல மாவிலையை எடுத்துக்காங்க. பூச்சி வெட்டினது, முறிஞ்சு போனது அந்த மாதிரி இலைகள்லாம் வேண்டாம். இலையோட காம்பை இந்த மாதிரி முன் பக்கத்தில் குத்தி பின் பக்கத்தில் எடுக்கணும். இதுதான் மங்களகரமான விஷயங்களுக்கு செய்யக்கூடிய முறை. எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதே நான் காமிக்கிறேன். காம்பை வந்து இந்த மாதிரி முன் பக்கத்தில் தான் குத்தணும். இந்த மாதிரி வளைச்சி பின்பக்கம் குத்தக்கூடாது. நல்லா பார்த்துக்காங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. காம்பு வந்து இலையோட முன் பக்கத்தில் குத்தி பின்னாடி எடுக்கணும். இதுதான் மங்களகரமான விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு செய்யக்கூடியது. மாமரத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த மாமரத்துக்கு கீழே நின்னால் நல்ல சுத்தமான காற்று நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாமரத்தோட இலையை நம்ம வீட்டில் தோரணமாக கட்டுறதுனால நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மாவிலையை இந்த மாதிரி நூலில் தொடுத்துடலாம். மாவிலை தோரணம் கட்டும் போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சள் குங்குமத்தை இதில் வச்சுட்டு நம்ம நிலைவாசலில் கட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்மளுக்கு இந்த மாதிரி வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டுறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. மாவிலை தோரணம் மங்களத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது. இந்த மாவிலை தோரணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே செடி வச்சு வளர்க்கும் போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்போ நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதை வந்து 2 days ஒன்லி வந்து தண்ணி மாற்றணும். இப்போ சிலர் வந்து வேலைக்கு போவாங்க, அவங்களால இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்க ஆர்டிஃபிஷியலாகவும் செடிகள் வாங்கி வச்சுக்கலாம். கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வாங்கி வைங்க. அதுக்காண்டி அதிகமாக டெக்கார் ஐட்டங்கள் வாங்கி வைக்காதீங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்காங்க. நம்ம உடம்புக்கு தலை எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வீட்டுக்கு நிலைவாசல் ரொம்ப முக்கியம். மஞ்சள் வந்து பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நிலைவாசலை ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா மஞ்சள் தடவிக்காங்க. மஞ்சள் தடவிட்டு அதில் குங்குமம் வச்சிடலாம். குங்குமம் வந்து ஒற்றைப்படையில் வர மாதிரி வைங்க. மஞ்சள் வந்து இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி. நிலைவாசலில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சாச்சு. இப்போ ஒரு நல்ல லெமன் எடுத்துக்காங்க. இப்போ இதை 2 நம்ம கட் பண்ண போகிறோம். 2 கட் பண்ணி ஒரு பக்கத்தில் மஞ்சளும் ஒரு பக்கத்தில் குங்குமமும் தடவி நம்ம நிலைவாசலில் 2 சைட்லேயுமே நம்ம வைக்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து கெட்ட எண்ணங்களோடையும் வருவாங்க. கோவப்படாதீங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலரை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி கெட்ட எண்ணத்தோடு வரவங்க இதை வீட்டு நிலைவாசலில் பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்க கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கும். நிலைவாசலில் மஞ்சள் தடவின எலுமிச்சம்பழத்தை ஒரு பக்கமும் மற்றொரு பக்கத்தில் குங்குமம் தடவின எலுமிச்சம்பழத்தையும் வச்சிடலாம்.
நிலைவாசலை விளக்கேற்றுறதுக்காண்டி விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நிலைவாசலுக்கும் நம்ம வந்து பூ வச்சிடலாம். எண்ணெயில் பச்சை கற்பூரம் சேர்த்து விளக்கேற்றும் போது நல்ல நறுமணமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் கந்தஷ்டிலாம் நீங்கி வாழ்க்கையில் பாசிட்டிவாக எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கேரளத்து தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.